வணக்கம். மும்பை முலுண்ட் பகுதியில் மெட்ரோ கட்டுமானப் பணியின் போது நிகழ்ந்த கோர விபத்து குறித்த முழுமையான மற்றும் நேரடி தகவல்களை இந்த சிறப்புச் செய்தியில் இப்போது பார்க்கலாம். மெட்ரோ தூண் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மும்பையின் எல்பிஎஸ் சாலையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தொழிற்சாலைக்கு அருகில் கட்டுமானத்தில் இருந்த மெட்ரோ தூணின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இந்த சம்பவம் இன்று மதியம் 12:15 மணியளவில் நிகழ்ந்தது. மேலே இருந்து விழுந்த ராட்சத கான்கிரீட் ஸ்லாப்புகள் அவ்வழியாகச் சென்ற ஆட்டோ மற்றும் ஒரு கார் மீது விழுந்தன. இந்த விபத்து அந்த இடத்தையே ஒரு போர்க்களம் போல மாற்றியது. இந்த கோர விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த 46 வயது ராம்தன் யாதவ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் பயணம் செய்த மேலும் 3 பலத்த காயமடைந்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் ராஜ்குமார் யாதவ் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அவர் தற்போது மும்பை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் கேஸ் கட்டர்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்தனர். பெரிய வெடிச்சத்தம் கேட்டதாகவும் தூசி அடங்கிய பிறகு ஆட்டோ முழுவதுமாக சிதைந்து போயிருந்ததை கண்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள் மிகுந்த அதிர்ச்சியுடன் தெரிவித்தனர். விபத்து நிகழ்ந்த இந்த மெட்ரோ சாராவது பாதை வாடாலா மற்றும் தானே இடையேயான 32 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு முக்கிய போக்குவரத்து திட்டமாகும். இது மும்பையின் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் ஒரு முயற்சியாகும். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் காயமடைந்தவர்களின் மருத்துவச் செலவை அரசே ஏற்கும் என்றும் முதல்வர் அறிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும். இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மும்பை மெட்ரோ வளர்ச்சி ஆணையம் உயர்மட்ட விசாரணை குழு ஒன்றை அமைத்துள்ளது. இது மிக விரைவில் அறிக்கையை தாக்கல் செய்யும். விபத்திற்கு காரணமான ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ்டால்டி ஒப்பந்த நிறுவனம் மீது கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பணிகளில் மெத்தனமாக இருந்ததாக அவர்கள் மீது புகார்கள் எழுந்துள்ளன. பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக அந்த நிறுவனத்திற்கு 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து மெட்ரோ ஆணையம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இது மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். திட்ட இயக்குனர் மற்றும் மேலாளர்கள் உள்ளிட்ட 5 முக்கிய அதிகாரிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பொறுப்பில் இருந்தவர்களின் கவனக்குறைவே இந்த விபத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. பணிமெத்தனத்திற்காக நிர்வாகப் பொறியாளர் சத்யஜித் சால்வே உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. மேற்பார்வை பணிகளில் தவறு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் இதே நிறுவனத்தின் கட்டுமானப் பணிகளில் செம்பூர் பகுதியில் விபத்து நேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போது உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டாலும் பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. தூணை தூக்கும் போது போதுமான பாதுகாப்பு கொக்கிகளை பயன்படுத்தாததே இந்த சரிவிற்கு மிக முக்கியமான தொழில்நுட்ப காரணம் என முதற்கட்ட ஆய்வில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இது மிகப்பெரிய பாதுகாப்பு விதிமீறலாகும். மெட்ரோ 40வது பாதையின் அனைத்து தூண்களையும் ஆய்வு செய்து சான்றிதழ் அளிக்க ஒரு சிறப்பு பாதுகாப்பு தணிக்கை குழு தற்போது நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒவ்வொரு பகுதியையும் விரிவாக ஆய்வு செய்வார்கள். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் இந்த சாலையில் இதுபோன்ற விபத்துக்கள் நிகழ்வது மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமானப் பணிகளின் பாதுகாப்பு குறித்து மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த மெத்தனப் போக்கிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருவதோடு தரமற்ற கட்டுமானப் பணிகளை முடக்க வேண்டும் என்றும் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். உயிரிழந்த ராம்தன் யாதவ் குடும்பத்தினர் ஒரு திருமண விழாவிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது அந்த குடும்பத்தையே நிலைகுலையச் செய்துள்ளது. அவர்களின் மகிழ்ச்சி ஒரு நிமிடத்தில் சோகமாக மாறியுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உயர் ரக சிகிச்சைகளையும் மும்பையின் சிறந்த மருத்துவமனைகளில் வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அவர்களுக்கு தகுந்த மருத்துவ கவனிப்பு கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்கிறார்கள். இனிவரும் காலங்களில் மெட்ரோ கட்டுமான பகுதிகளில் மிக கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படும் என மெட்ரோ ஆணையம் உறுதியளித்துள்ளது. கூடுதல் பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். ஒப்பந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் பாதுகாப்பு வரலாற்றை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். தரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. மும்பையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ பணிகள் மிக முக்கியமானவை என்றாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் மீது தயவுதாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்பதே இப்போது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நீதி நிலைநாட்டப்படும் என நம்பப்படுகிறது. மெட்ரோ பணிகள் நடைபெறும் சாலைகளில் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் வேகத்தை குறைத்தும் செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.
விபத்து நடந்த பகுதிகளில் கூடுதல் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. தூண் சரிந்ததற்கான மூல காரணத்தை கண்டறிய ஐடி மும்பை நிபுணர்களின் உதவி கோரப்பட்டுள்ளது. அவர்களின் விரிவான தொழில்நுட்ப அறிக்கை விரைவில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என கூறியுள்ளனர். பாதுகாப்பு சோதனைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவடைந்த பிறகே அந்த பகுதியில் மீண்டும் கட்டுமானப் பணிகள் தொடங்க அனுமதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதுவரை பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மும்பையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.